நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதை குறித்து பேச போறீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். அதுதான் இது வரைக்கும் இருக்குது. இருங்க, அவர் தான் இருங்க, அவர் உங்களுக்கு தானே கொரட்டா, அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? அமைதியாக இருங்க. இல்லை, நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்க முடியுது. சென்ற முறை இது போன்று அனுமதித்தேன். ஏன்னு சொன்னால் கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 1, 2 அப்படி கொண்டு தான் போட்டு வந்தோம், கட்சிகளுக்கு ஏற்ப கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இதுதான் இல்லை, புரியுது, சரி. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறார். அதை தவிர வேறொன்றும். அது பேரவை விதி 98 தீர்மானம் ஒன்றை பேரவைத் தலைவர் பேரவைக்கு படித்து காட்டிய பின்னர் அவர் அழைக்கிற வரிசையில் உறுப்பினர்கள் அதன் மீது பேசலாம். அந்த அடிப்படையில் சில மாறுதல் நான் செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லச்சாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி வரையறை செய்து 816 முதல் 850ஆக எம்பி தொகுதியை மாற்ற ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவம், மதசார்பின்மை கொள்கையை இதை சீர்குலைக்க முயற்சி செய்கிறது. மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு இது ஒரு தண்டனையாக கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1976ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் 41 39ஆக ஏற்கனவே குறைக்கப்பட்டது. அதுதான் வரலாறு. தற்போது இது நிறைவேற்றப்பட்டால் மேலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மாநிலங்களோடு ஆலோசிக்கப்படாமல் எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நோக்கமாக இஸ்லாமியர்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலேயே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் வெற்றி பெற முடியாத அளவில் அந்த எல்லையை பிரிப்பது, அதே மாதிரி தலித்துகள் வாழ்கின்ற அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற அந்த தொகுதிகளுடைய எல்லையை பிரிப்பது, எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்குவது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நிச்சயமாக செய்யும். எந்த மாநில உரிமையும் பாதிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. தற்போது இருக்கின்ற எண்ணிக்கையிலேயே மாற்ற வரக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம். பாராளுமன்றத்தில் 543 பேருக்கு இப்போதே பேச நேரம் இல்லை.
அது 850 உயர்கின்ற நேரத்தில் எவ்வளவு நேரம் பேச முடியும் என்பதுதான் அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து கட்சிகளுடன் ஒன்றிய அரசு பேசணும், மாநிலங்களோடு பேசணும். அதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. பிஜேபிக்கு செல்வாக்குள்ள வட மாநிலங்களில் தொகுதிகளை அதிகரிப்பது பிஜேபியுடைய நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்திற்கு இடங்களை தொகுதிகளை குறைப்பது என்பதுதான் நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடமே கட்டப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுகின்ற நேரத்தில் 888 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற கட்டடமாக கட்டப்பட்டது என்று சொன்னால் அன்றைக்கு ஏதோ நோக்கத்தோடு தான் இது கட்டப்பட்டதாக நாம் கருதுகின்றோம். எனவே இன்றைக்கு 543 எண்ணிக்கை என்பது அதுவே போதும். தமிழகத்தை போன்ற தென் மாநிலங்களை வஞ்சிக்க கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் அதே போன்று மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எனவே மாண்புமிகு முதல்வர்கள் முன்மொழிந்தது போன்று 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் 543 எண்ணிக்கையிலே மகளிருக்கும் 33% இடஒதுக்கீடு என்பதையும் கருத்தில் கொண்டு அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டு இந்த மாண்புமிகு முதலமைச்சர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கக்கூடிய அரசின் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மக்களவை பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் கடந்த 8ஆம் தேதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுடைய மக்களை பிரதிநிதித்துவத்தையும் அதே போல மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமம் என்று சொல்லுகின்ற ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்திலேயே அந்த ஜனநாயகம் மறுக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விடப்படுகின்ற மாபெரும் சவால். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, சமநிலை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கின்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதாவது குடும்ப கட்டுப்பாட்டை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கராராக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது பாதகமாக அமைந்துவிடும். குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு இது சாதகமாக அமைந்துவிடும். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பதான் நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் அமைத்துவிட்டு அதற்கு ஏற்ப இன்றைக்கு ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே இன்றைக்கு அந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய மாநிலங்களுக்கான உரிமைக்கான குரல் வலை என்பது நசுக்கப்படும். அதோடு மட்டுமில்லாமல் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த நடைமுறை என்பது இல்லை. அதே போல ஹிட்லர், முசோலினி போன்ற
சர்வாதிகாரிகள் இவ்வாறு அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தகைய சர்வதிகார போக்கை இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுத்திருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டியது அனைத்து அரசியல் கட்சியுடைய கடமை. குறிப்பாக தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதே போல தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அது நிதி பகிர்வாக இருந்தாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி உள்ளிட்ட அனைத்து மனிதவள குறியீடுகளில் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆகவே 2021 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் ஏற்கனவே 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதே போல தற்போது உள்ள 544 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன்.